அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. வருகின்ற வெள்ளிக்கிழமை திரு கார்த்திகை தீபம். கார்த்திகை மாதம் சொல்லிட்டாலே தீபங்களுடைய வழிபாடும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் போகின்ற மிக அற்புதமான ஒரு மாதம். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட போக்குகின்ற மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடு தான் பரணி தீப வழிபாடு. இந்த ஒரு பரணி தீபத்தை நம்முடைய வீடுகளில் எந்த நேரத்தில் எப்படி ஏற்றினா நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சந்நிதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். பிறகு மீண்டும் 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். இந்த ஒரு தீபத்துக்கு பெயர் தாங்க பரணி தீபம். ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவது தான் பரணி தீபம். கோவிலில் மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தினால் ஏற்றப்படுகின்ற இந்த பரணி தீபமானது கண்டிப்பாக ஏற்றப்பட வேணும். இதற்கு என்ன காரணம்? இந்த பரணி தீபமானது ஏற்று முறை எப்படி வந்தது, அப்படி வீட்டில் இந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி தீபமானது நம்முடைய பாவங்கள் போக்குவதற்கான ஒரு தீபம். அப்படிப்பட்ட பாவங்கள் போகிறதுக்கு நம்ம எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த நாளில் ஏற்றணுங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்மீக விளக்கத்தோடு நன்றாக புரிய வரும். நிறைய பேர் திருக்கார்த்திகைன்னு சொன்ன உடனே கார்த்திகை அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் அந்த தீபங்கள் ஏற்றுகின்ற பழக்கங்கள் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாதுங்க. திருக்கார்த்திகையானது மொத்தம் 3 நாட்கள் வீடு ஏற்றி நம்முடைய வீடு ஃபுல்லாக விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபடுகின்ற பழக்கங்கள் இருக்குது. அதாவது திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் நம்ம ஏற்றப் போகின்றது பரணி தீபம், 2வது நாள் திருக்கார்த்திகை தீபம், 3வது நாள் திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் உள்ளது பஞ்சாந்திர தீபம்னு சொல்லிட்டு அந்த 3 நாள் விளக்கு ஏற்றுவது தான் சரியான முறை. இதில் இந்த பரணி தீபம்ங்கிறது யமதர்மராஜாவுக்கும், திருக்கார்த்திகை தீபமானது சிவபெருமானுக்கும், இந்த பாஞ்சாந்திர தீபம் பெருமாளுக்காகவும் நம்ம ஏற்றுறோம். அப்படிப்பட்ட இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான அற்புதமான ஒரு ஆன்மீக விளக்கம் இருக்குது. சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த அந்த திருநாள் தான் திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம். இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த கதை தான். அதே மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததற்காக போற்றுகின்ற வகையில் ஏற்றக்கூடிய தீபம் தான் பாஞ்சாந்திர தீபம். இதுவும் நமக்கு தெரியும். ஆனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் தான் பரணி தீபம் ஏற்றுவாங்க. வீட்டில் நம்ம இந்த பரணி தீபம் அதுவும் யமதர்மராஜாக்காக நம்ம எதற்கு ஏற்றுறோம் அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஏன்னா யமன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பய உணர்வு. யமன் வீட்டுக்குள்ளே நமக்கு யமனுக்கு நம்ம கும்பிட்றோன்னு சொன்னாலே நமக்குள்ளே ஒரு பய உணர்வு, கெட்ட விஷயங்கள் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அவரே அதுவும் இந்த நாளில் எதற்காக நம்ம வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு புராண விளக்கம். நசிகேதன் என்பவருடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்துகிறப்ப தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்கள் எல்லாமே தானமாக கொடுத்து வந்தார். இதை பார்த்து குழப்பமடைந்த நசிகேதன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, எதற்காக இப்படி தேவர்கள் கேட்டதை எல்லாமே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, இப்படியே கொடுத்தா கடைசியில் என்ன இருக்கும், விட்டால் நீங்கள் யாராச்சும் கேட்டாங்கன்னா என்னையே நீங்கள் கொடுத்துருவீங்க போல இருக்கு தானமாக அப்படின்னு கோபமாக கேட்டுள்ளார். இதை கேட்டு அவருடைய தந்தை, ஆமாம் உன்னையும் தான் தானமாக கொடுக்க போகிறேன். உடனே இதை கேட்டு கோபமடைந்த நசிகேதன், என்னை நீங்கள் யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கறதுக்கு உடனே தந்தை, யமனுக்கே தான் உன்னை தானமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானமாக யமதர்மராஜாவுக்கு அந்த நசிகேதனையே கொடுத்துட்டாரு. மனுஷங்க இறந்து போனால் மட்டும்தான் யமலோகத்துக்கு போக முடியும். ஆனால் தன்னுடைய தந்தை தானமாக கொடுத்ததால் உயிரோட யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனுஷங்க படக்கூடிய துன்பங்களை பார்த்து பயமும் குழப்பமும் அடைந்து பலவித கேள்விகளை யமதர்மராஜா கிட்ட கேட்குறாரு. மனுஷங்க பூமியில் தான் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் அவங்களுக்கு இதே நிலைமை தானா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு.
அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அப்படிங்கிறாரு. இது மாதிரியான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்கிறான். அதற்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா. மனுஷங்க தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்ம ராஜாவே கூறிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழியில் ஒன்று தான் இந்த ஒரு பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு எவர் ஒருத்தர் வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறோமோ அவரும் அவருடைய முன்னோர்களும் மற்றும் அவங்களுடைய வருங்கால சந்ததியினர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு யம வாதனை இல்லாமல் நலமுடன் வாழ்வார்கள்ங்கிறது ஒரு ஐதீகம். இதுதாங்க அந்த புராண கதை. அதனால தான் இப்படிப்பட்ட அந்த பரணி தீபமானது குடும்பத்தில் நம்ம சரியான நேரத்தில் கரெக்டாக நம்முடைய வீட்டில் முறைப்படி ஏற்றினோன்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு பலவித நல்ல சந்தோஷங்கள் அதாவது முன்னோர்கள் நல்லா இருக்கிறாங்களா இல்லையா யமலோகத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு சின்னதான ஒரு தீப வழிபாடானது கண்டிப்பாக அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அது முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கே ஒரு பயன்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தீபத்துக்கு அப்போ எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த பரணி தீபத்தை கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளை ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம்ங்கிறது நம்முடைய தேவர்களுக்கு இருளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், அதாவது விடியற்காலை நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் நம்ம இப்படி தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே போய் தேவர்களுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். குறிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அருளானது நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த ஒரு பரணி தீபமானது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. இந்த தீபமானது நமக்கு வியாழக்கிழமை எப்போ வீட்டில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் நேரத்தில் 6 மணிக்கு நம்ம கரெக்டாக தீபம் ஏற்றலாம். யமதர்ம ராஜாவிற்கு மிக பிரியமானது தான் அந்த பரணி நட்சத்திரம். அன்னைக்கு நம்ம வாழ்கிறப்பையும் சரி, நமக்கு வாழ்க்கைக்கு பிறகும் சரி, துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம மனசில் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நம்முடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கிய ஒரு தீபம். உலகத்தில் இருக்க எல்லா பஞ்சபூதங்களும் நம்முடைய உடம்புல இருக்க பஞ்சபூதங்களும் கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்ட்டு குறைந்தபட்சம் 5 விளக்குகள் நம்ம ஏற்றணும். இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்குகளை நம்முடைய பூஜை அறையிலே ஏற்றலாம். பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்குகள் அன்றைக்கி ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டு, அதாவது இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். சின்னதான ஒரு பித்தளை தட்டு, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் 5 விளக்குகள் நம்ம கழுகி சுத்தப்படுத்தி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த விளக்குகளை 5 விளக்குகள் எடுத்து இந்த 5 விளக்குகளுமே 5 திசைகளை பார்த்த மாதிரி, அதாவது வட்ட வடிவத்தில் நம்ம ஏற்றணும். ஏற்றுகின்ற அந்த எண்ணெய் என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நெய் தீபம் தான் ஏற்றணும். 5 நெய் தீபங்களை நம்ம இது மாதிரி பரணி தீபம் அன்னைக்கு பூஜை அறையில் நம்ம ஏற்றணும். இப்படி நம்ம தனியாக ஒரு மனைப்பலகை மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஒரு கோலம் போட்டு ஏற்றலாம். இல்லாட்டி இந்த பித்தளை தட்டுக்கு நமக்கு அடியில் சின்னதான ஒரு கோலம், ஏதாவது ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அதற்கு மேலே இந்த தட்டு வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். தீபமானது தானாக தான் மலையேறணும். நம்ம பூ வச்சு அணைக்கிறது அது மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏற்றணும். அதற்கு ஏற்ற மாதிரி உள்ள பொருட்களை நீங்கள் முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் ஏற்றுக்கின்ற இந்த ஒரு பரணி தீபமானது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலுமே அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி, முன்னோர்களுக்கும் பாவங்கள் இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகி அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து குடும்பத்தில் சகல சௌபாகியங்களோடு நமக்கு வாழ்வதற்கான மிக அற்புதமான ஒரு தீபம். அதனால் கண்டிப்பாக இந்த முறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் வரும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.